ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஒரு பீரியட் கிரைம் த்ரில்லரா வெளிவந்திருக்கிற ஆர்டி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். 1970ல இந்த கதை நடக்குது. மொபைல் போனும் கிடையாது, எந்த ஒரு நவீன வசதியும் இல்லாத ஒரு மலைப்பகுதியில இருந்து கதை ஆரம்பிக்குது. ஆர்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண் தெய்வம், பெண் வழி சமூகம், பெண்களோட படை அப்படின்னு அர்த்தமாகும். எங்க குலத்துல பெண்களே முதன்மையானவங்க, அவங்களே சக்தி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கருவை எடுத்துட்டு 1970ஓட பின்னணியில ஒரு த்ரில்லர் கதையா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. சுத்தியும் டீ எஸ்டேட் சூழ்ந்திருக்கிற ஒரு அழகான அமைதியான மலைப்பகுதியில இருந்து கதை ஆரம்பிக்குது. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் தான் நாயகனான இசக்கி கார்பண்ணன். அவர் அங்க வந்து பார்த்தா அந்த ஏரியாவை எந்த ஒரு குற்றமும் நடக்காத ஸ்டேஷனே ரொம்ப அமைதியாவே போயிட்டு இருக்கு. என்னப்பா குற்றமே நடக்காத இந்த ஊருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்குறாரு. அப்படிப்பட்ட அமைதியான ஊருக்குள்ள புதுசா ஆசிரியர் ஒருத்தர் உள்ள வராரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த ஆசிரியர் மர்மமான முறையில கொல்லவும் படுறாங்க. இந்த கேஸை இன்ஸ்பெக்டரான இசக்கி கார்பண்ணன் கையில எடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஊருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான மர்மம் அவருக்கு தெரிய வருது. பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவு கொடுக்கறவங்களையும் கொடுமை செய்யறவங்களையும் முகமூடி அணிஞ்ச 5 பேர் கொண்ட ஒரு ரகசிய குழு கொடூரமா கொலை செய்யறாங்க. இது ஏதோ இப்ப நடக்கிறது கிடையாது, ராஜா காலத்துல இருந்தே அந்த ஊர்ல தொடர்ந்து நடந்து வர ஒரு வழக்கமா இருக்கு. இப்போ அந்த முகமூடி போட்டிருக்கிற அந்த 5 பேர் யாரு, அவங்களோட பின்னணி என்ன, ரொம்ப நல்லவளா இருக்கிற அந்த வாத்தியார் ஏன் கொலை செய்யப்பட்டாரு, ஒரு கட்டத்துல இந்த கேஸ் அந்த ஊர் எம்எல்ஏ தம்பி வரைக்கும் ஏன் போச்சு அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில தேடி போலீஸ் விசாரணைன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மதுரையில இருந்து வர ஒரு ஆராய்ச்சி மாணவி சொல்ற விஷயங்கள் அப்படின்னு கதை கிளைமேக்ஸ் நோக்கி நகருது. சரி, இன்டர்வெலுக்கு அப்புறம் கதை சூடு பிடிச்சு கிளைமேக்ஸ்ல அந்த 5 பேர் யாரு, வாத்தியாரை யார் கொலை செஞ்சாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு உட்காந்து பார்த்தா இயக்குனர் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. படத்துல தெரிஞ்ச முகமா வர அபி நட்சத்திராவுக்கு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து அவங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சீன் எல்லாம் வருது.